அமராவதி அப்படிங்கிற படம் மூலமா அஜித்த நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி பவித்ரா அப்படிங்கிற படத்துல ரொம்ப அழகான ஒரு இளைஞனா நடிச்சிருப்பாரு. அத தொடர்ந்து நெறைய படங்கள் அவர் நடிச்சிருந்தாலும், ஒரு சில படங்கள் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். ஆசை படம் அவருக்கு பெரிய வெற்றியா அமைஞ்சது. அத தொடர்ந்து அவர் நடிச்ச காதல் மன்னன், அவள் வருவாளா இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள். அஜித்தோட கேரியர்லயே ரொம்ப முக்கியமான படம் அமர்க்களம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த படத்துல ஷாலினி கூட கைகோர்த்து 2 பேரும் ஜோடியா வந்து நடிச்சாங்க. படத்துல மட்டும் அவங்க கைகோர்க்காம, உண்மையான வாழ்க்கையிலயும் கைகோர்த்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. 2000 வருடம் வந்து இவங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. அத தொடர்ந்து 4 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு அனுஷ்கா அப்படிங்கிற அழகான ஏஞ்சல் பொறந்தாங்க. இப்போ அகைன் ஒரு சந்தோஷமான விஷயம் அஜித் வீட்ல நடந்திருக்கு. அதுதான் ஷாலினி 2வது தடவையா பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. அனுஷ்காக்கு ஒரு தம்பி பாப்பாவோ, தங்கச்சி பாப்பாவோ இன்னும் கொஞ்ச நாள்ல பொறக்க போகுது. இந்த வருகைய எதிர்பார்த்துட்டு அஜித் ரொம்ப எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தன்னோட 2வது குழந்தையுடைய வருகைக்காக காத்துட்டும் இருக்காரு. கௌதம் மேனன் படத்துல ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருந்தாலும், தன்னோட மனைவிய ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருக்காரு அஜித் குமார். குட்டி பாப்பாக்காக அஜித் குமார் மட்டும் இல்லாம, அவருடைய ரசிகர்களும் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.